அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு முக்கியமான ப்ரோமோ தான் பார்க்க போறோம். ஜெயில போய் நம்ம கார்த்திகை சந்திச்சு நம்ம ரேவதி அழுறாங்க. இன்னொரு பக்கம் சந்திரா வந்து ரேவதிக்கும் கார்த்திக்கும் டைவர்ஸ் வாங்கணும்னு நம்ம சாமுண்டீஸ்வர்ட்ட பேசிக்கிட்டு இருக்கா. பரபரப்பா போயிட்டு இருக்க. நாளைக்கு எபிசோட மிஸ் பண்ணிடாதீங்க. அதான் ஒரு குட்டி ப்ரோமோ பார்க்க போறோம். அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா விஷயம் தெரிஞ்சு நம்ம ரேவதி வந்து ஜெயில போய் பார்த்து நம்ம கார்த்திக பார்த்த உடனே பயங்கரமா அழுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக் வந்து நம்ம ரேவதிக்கு ஆறுதல் சொல்றாங்க. நீ பேசாம வீட்டுக்கு போ ரேவதி, நான் கூடிய சீக்கிரம் வெளியே வந்துருவேன், எனக்கு ஒன்னும் ஆகாது. அதாவது நான் வந்து எந்த தப்பும் பண்ணலன்னு உங்க அம்மாட்ட எவ்வளவோ சொன்னேன், நான் சொல்றத கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்க மாட்டேங்க. அதாவது அந்த சந்திரா சொல்றதுதான் உங்க அம்மா முழுசா நம்புறாங்க என் மேல உள்ள கோபத்துல. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ரேவதி வந்து அதுக்கடுத்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஆனா அந்த சாமுண்டீஸ்வரி வந்து ரேவதி நான் இவ்வளவு சொல்லி நீ அவனை போய் பாத்தியா ஜெயில அப்படின்னு சொன்னவனே, ஆமா என் புருஷனை பாக்குறதுக்கு நான் யாரை கேட்கணும் அப்படின்னு கோவத்துல நம்ம ரேவதி ரூமுக்குள்ள போறாங்க. அப்போ வந்து நம்ம சந்திரா வந்து இவா நம்ம எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டா, இவாளையும் கார்த்திகையும் பிரிக்கிறதுக்கு ஒரே வழிதாங்க இருக்கு, அப்படி பிரிச்சு வச்சாதான் ரேவதி நம்ம சொல்றத கேட்பா, ரெண்டு பேருக்கும் டைவர்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சாமுண்டீஸ்வரியும் சம்மதம் சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்ப சந்திரா என்ன சொன்னாலும் நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து கேட்கறாங்க. அதனால இத பயன்படுத்திக்கிட்டு சந்திரா வந்து எப்படியாவது ரெண்டு பேரையும் பிரிச்சிடணும் அப்படின்னு ஒரு பிளான்ல இருக்கா. அதாவது டைவர்ஸுக்கு வந்து இப்ப அப்ளை பண்றாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி. அதாவது இது தெரிஞ்சுன்னா நம்ம ரேவதி வந்து என்ன முடிவு எடுக்க போறாங்க, பயங்கரமா கொந்தளிக்க தான் செய்வாங்க எப்படியும். அதாவது பரபரப்பா போயிட்டு இருக்க எபிசோட மிஸ் பண்ணிடுறாங்க. மறக்காம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.